அன்பின் வெள்ளம். இவன் பார்த்த மாத்திரத்திலேயே அவன் அன்பின் உருவம் என்பதனாலே நம்முடைய உள்ளமும் அதை பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிப்பினாலே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பேரன்பின் வெள்ளம் தோன்றிவிடுகிறது. அப்ப என்னாகும்? அருகிடும் புன்மைகள், என்னுடைய மனதுக்குள்ளே இருக்கின்ற அற்ப விஷயங்கள், தீமைகள் எல்லாம் அண்ணல் முன் காணாமலே போய்விடுகின்றன அம்மா அப்படின்னு அப்படி சொல்லுகிறாள், உருகி சொல்லுகிறாள். அவன் யார்? அவன் இன்பம் கொடுக்கிறான், ஆனந்தம் கொடுக்கிறான்னா காரணம் என்னன்னா, யோசித்து பாருங்கள். நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைவது நம்முடைய கர்மவினை. இந்த பகவானுடைய அருட்பார்வை நம் மீது பட்ட மாத்திரத்திலே கர்மங்கள் எல்லாம் காணாமல் போகின்றன. அதுவும் சஞ்சித கர்மம், முன்னால சேர்த்து வச்ச கர்மம், இன்னைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்மம், நாளைக்கு வரப்போகிற கர்மம். ஏன் வரப்போகிற கர்மம் வராதுன்னாக்க, நான் தான் பகவான் கிட்ட வந்தோன்னு திருந்திட்டேனே, தப்பு செய்ய மாட்டேனே, பாவம் செய்ய மாட்டேனே. பாவம் செய்ய மாட்டேன் என்பதனாலே எனக்கு வரப்போகும் கர்மம் என்பதே ஒன்று இல்லை. அவற்றையும் கூண்டோடு அழித்து விடுகிறான்.